மாணவர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோல இன்னையோட அதாவது 17 ஏப்ரல் 2026 கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்கலாம். ஏற்கனவே நம்ம சேனல்ல பாத்தீங்கன்னா ப்ரீவியஸ் டேஸ் கரண்ட் அஃபேர்ஸ்க்கான வீடியோஸ் எல்லாமே போட்டிருப்போம். அதை பார்க்காதவங்க நம்ம பிளேலிஸ்ட்ல வீடியோஸ்ல போயிட்டு கிளிக் பண்ணி பார்த்துக்கோங்க. இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷன்ல இதுக்கான லிங்க் நான் கொடுத்துருக்கேன். பிடிஎஃப் டவுன்லோட் பண்றதுக்கு அந்த பிடிஎஃப் டவுன்லோட் பண்ணி பார்த்துக்கணும். முற்றிலும் இலவசம் தான். ஸோ நீங்க உங்களுக்கு யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து நம்ம டெய்லியுமே கரண்ட் அஃபேர்ஸா போட்டுக்கிட்டு இருக்கோம். நியூஸ் பேப்பர்ஸ்ல இருந்து படிச்சு எடுத்து அதை ரீட் பண்ணி நோட்ஸ் எடுத்து பண்றதுக்கு ரொம்ப டைம் எடுக்கும் சில மாணவர்களுக்கு. ஸோ எளிமையான வழியில நம்ம சிற்பிகள் ஐஏஎஸ் அகாடமி சார்பா தினமுமே கரண்ட் அஃபேர்ஸ் போட்டுட்டு இருக்கோம். நம்ம சேனலை ஃபாலோ பண்ணீங்கன்னா உங்களுக்கு ரெகுலரா கரண்ட் அஃபேர்ஸ் நோட்ஸ் வந்து வரும். ஓகேங்களா, வித் பிடிஎஃப் கூட சேர்த்து. ஸோ நம்ம இப்போ வீடியோக்குள்ள போயிடலாம். மொத்தமா எதெல்லாம் இருக்கிற தகவல்கள்லயே முக்கியமானது எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல எடுத்து கேட்பாங்க அப்படின்றது சார்ந்து நம்ம பார்க்க வேண்டியது ரொம்ப முக்கியம். ஓகேங்களா, ஃபர்ஸ்ட் ஒன், சர்வதேச ஹைக்கூ கவிதை தினம் இன்னைக்கு ஏப்ரல் 17. ஒவ்வொரு வருடமும் சர்வதேச அதாவது இன்டர்நேஷனல் ஹைக்கூ பொயட்ரி டே வந்து செலிப்ரேட் பண்றாங்க. நிறைய பொயட்ரிஸ் இருக்கு, அதாவது சிறுகதைகள் இருக்கு, அதுக்கப்புறம் மரபு கவிதைகள் இருக்கு. இந்த மாதிரி நிறைய கவிதைகள் இருந்தாலும் ஹைக்கூ கவிதைகள் அப்படின்றது ஒரு வகையான ஜப்பானிய பாரம்பரிய கவிதை வடிவம். ஓகேங்களா, ஜப்பானிய பாரம்பரிய கவிதை வடிவமான ஹைக்கூ வந்து இயற்கை, கணம் மற்றும் உணர்ச்சிகளை 3 வரியில எழுதுறதுக்கு ஒரு 3 வரியில வந்து ஒரு கவிதை எழுத முடியும்னா அது ஹைக்கூ கவிதையா சொல்லுவாங்க. அந்த ஹைக்கூ கவிதை மூலியமா அந்த இயற்கையையும் அதை சார்ந்த விஷயங்களையுமே நம்ம சொல்ல வர விஷயத்த தெளிவா சொல்ல முடியும் அப்படின்றதுதான் இந்த ஜப்பானிய கவிதை வடிவம் ஹைக்கூ. ஓகேங்களா, 2027 தொடங்கப்பட்ட 2012 முதல், அதாவது ஹைக்கூ கவிதை தினம் அப்படின்றது 2007 தொடங்கப்பட்டுச்சு. அதை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணது யாருன்னு பாத்தீங்கன்னா அந்த ஹைக்கூ ஃபவுண்டேஷன் அப்படின்ற ஒரு ஃபவுண்டேஷன் மூலியமா 2012 இருந்து செலிப்ரேட் பண்ணப்பட்டு வருது. ஒவ்வொரு வருஷமும் ஏப்ரல் 17 அன்னைக்கு இந்திய மொழியில தமிழ்ல அதிக அளவுல ஹைக்கூ கவிதைகள் எழுதப்படுது. அது மட்டும் இல்லாம தமிழ் மொழியில மட்டும்தான் அதிக அளவுல ஹைக்கூ கவிதைகள் எழுதியிருக்கிறாங்க மற்ற மொழிகளை கம்பேர் பண்ணும்போது. இது தாண்டி உலக கவிதை தினம் அப்படின்னு சொல்லிட்டு ஒண்ணு இருக்கு. அந்த உலக கவிதை தினம் பாத்தீங்கன்னா மார்ச் 21 ஒவ்வொரு வருடமும் செலிப்ரேட் பண்ணப்படுது. ஆனா இந்த ஐக்கூ கவிதை தினத்துக்கும் உலக கவிதை தினத்துக்கும் ஒரு வித்தியாசங்கள் நிறையவே இருக்கு. அதுவும் இதுவும் சம்பந்தம் கிடையாது. அது வேற இது வேற. இது வந்து முற்றிலுமா ஐக்கூ கவிதையோட அதை மட்டும் சொல்றது. ஏன்னா ஐக்கூ கவிதை பற்றி உலகறிய செய்யறதுக்கு அதை வந்து அதோட வடிவமை கொண்டு வந்து அதுக்கப்புறம் வந்து அதை பத்தின ஒரு நினைவை கொண்டு வரணும்ன்றதுனால இந்த தினம் செலிப்ரேட் பண்றாங்க. ஆனா அதுவே உலக கவிதை தினம் பாத்தீங்கன்னா ஒவ்வொரு வருஷமும் கவிதையோட இம்பார்ட்டன்ஸ் என்ன, அதாவது பொயட்ரியோட இம்பார்ட்டன்ஸ்ன்றதை பத்தி சொல்லுவாங்க. இப்ப எடுத்துக்காட்டுக்கு இந்த ஐக்கூ எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா, உன்னை பார்த்ததும் வாடியது சற்று முன் பூத்த பூ, அவ்வளவுதான். உன்னை பார்த்ததும் வாடியது சற்று முன் பூத்த பூ. பேனாமையின் இறப்பினிலே புதியதாக ஒரு பிரசவம் எழுத்து. பேனாமையின் இறப்பினிலே புதியதாக ஒரு பிரசவம் எழுத்து. இந்த மாதிரி நிறைய கவிதைகள், அதாவது ஹைக்கூ கவிதைகள் வந்து வச்சு அடங்கிய நிறைய புத்தகங்கள் இருக்கு. உங்களுக்கு விருப்பம் இருந்துச்சுன்னா அந்த ஜேர்னல்ல நீங்க படிக்கிறீங்கன்னா வாங்கி படிக்கலாம். ஓகேங்களா, அடுத்தது வேர்ல்டு ஹீமோஃபீலியா டே, அதாவது ரத்த உறைவு தினம். ரத்த போக்குல ரத்த உறைவு தினம். நிறைய பேருக்கு இன்டர்னலா நிறைய விஷயங்கள் வந்து நடைபெறுது. அது வந்து வெளிப்புறமா பார்க்காததுனால நமக்கு தெரியல. ஆனா அதை பத்தின ஒரு சிம்டம்ஸ் ஏற்படும் போது தான் இதுக்குள்ள ஏதோ பிரச்சனை இருக்கு அப்படின்றது நமக்கு தெரிய வருது. ஏன்னா வெளிப்புறமா ஏற்பட்ட காயம் நம்மளால கண்ணால பார்த்து ஐடென்டிஃபை பண்ணிடலாம். ஆனா உள்ளுக்குள்ள ஒவ்வொரு பார்ட்ஸ்ல ஏற்படுற விஷயங்கள் வந்து ஏற்படுற ஒரு காயங்கள் நமக்கு எதுவுமே தெரியறதில்லை. அந்த மாதிரி ஒரு விஷயம், ஒரு டிஸார்டர், ஒரு ஜெனட்டிக் டிஸார்டர் தான் வந்து இந்த ஹீமோஃபிலியா, அதாவது ரத்த உறைவு உறையிற ஒரு தினம். ஓகேங்களா, இந்த தினம் வந்து ஏப்ரல் 17 அன்னைக்கு செலிப்ரேட் பண்றாங்க, கமாமரேட் பண்றாங்க. இந்த செலிப்ரேஷன் இல்ல, இது நினைவு கூர்றாங்க. இந்த நாள்ல இதை பத்தின ஒரு அவேர்னஸ், இதை பத்தின ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்துவாங்க. ஓகேங்களா, அதாவது இந்த டயக்ராம் பாருங்க உங்களுக்கு புரியும். ரத்த உறைவு தினம்னா என்ன, ரத்த உறைவு எதுக்காக முக்கியமா பார்க்கப்படுது, அது ஏன் முக்கியம் அப்படின்றதுன்னா, இப்ப நார்மலா ஒருத்தருக்கு நமக்கு ஒரு பிளட் செல் இருக்குன்னு வச்சுக்கோங்க. இந்த பிளட் செல் வழியா நம்ம ஒரு டியூப் வழியா தான் போகும். அந்த பிளட் செல் நடுவுல ஸ்பேசஸ் இருக்கு. அது மூலியமா தான் நமக்கு பிளட் டிரான்ஸ்ஃபியூஷன் ஆகும். இதுல இருந்து ஆக்சிஜன் ஏற்ற பிளட்டுமே கலக்கும், ஆக்சிஜன் இல்லாத பிளட்டுமே கலந்து போகும். இப்போ நமக்கு ஏதோ ஒரு இன்டர்னலா ஒரு ப்ளீட் அது ஏற்படுது. அதாவது நமக்கு கட் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க. நம்ம தோல்ல ஏதோ ஒரு கட்டு ஏற்பட்டுச்சு. அது மூலியமா நரம்புகள் வந்து பாதிக்கப்பட்டுச்சு. நரம்புகள் வந்து ஒரு கட் ஏற்பட்டுச்சு. அந்த கட் மூலியமா கொஞ்ச நேரம் கழிச்சு அது என்ன ஆகும்னா, நம்மளோட சிகப்பு ரத்த அணுக்கள் என்ன பண்ணும்னா அதை வந்து கிளாட் பண்ணும். அதை வந்து உறைய வைக்கும். அந்த ரத்தம் வெளியே வராம தடுக்கும். இந்த ஒரு விஷயம் அங்க, அதாவது ரத்த உறைவு நோயால பாதிக்கப்பட்ட ஒரு பேஷண்ட்ஸால பண்ண முடியாது. அவங்க உடம்புல இது செயல்படாது. நார்மலா பிளட் வெசல்ஸ் அதுல இருந்து ஏதாவது ஒரு ப்ளீடு ஏற்படுது. இந்த ப்ளீட் வந்து வந்துகிட்டே இருக்கும், கண்டினியூஸா எக்ஸஸ் ஆகிட்டே இருக்கும். அது நிறுத்தவே நிறுத்தாது. கையை வச்சு அழுத்தி இது பண்ணாலும் நிக்கவே நிக்காது. அந்த மாதிரி ஒரு குறைபாடு தான் வந்து இந்த ரத்த உறைவு குறைபாடு அப்படின்னு சொல்றாங்க. அதிக அளவில், அதாவது ஹீமோஃபிலியா கூட்டமைப்பால் ஏற்பாடு செய்து உலக அளவுல 17ஆம் தேதி இந்த
தினத்தன்னைக்கு அந்த ரத்த உறைவு நோயை பத்தி ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்துறதுக்கு அதை பத்தி நான் நோய் எப்படி அறிஞ்சிக்கலாம் அப்படின்றத பத்தி ஒரு அனுசரிக்கிற ஒரு தினமா கொண்டாடப்படுது. இதுல 3 வகையான ஹீமோபிலியா ரத்த முறைதல் காரணிகள் ஏற்படுது. வகை ஏ, வகை 9, அதாவது வகை பி அப்படின்னு சொல்லப்படுற 2, 3 வகைகள். ஓகேங்களா? குறைபாட்டால் ஏற்படும் ஒரு மரபணு கோளாறு நோய். இது நீண்ட கால ரத்தப்போக்குக்கு வழிவகுக்கிறது. 2026ஆம் ஆண்டிற்கான கருப்பொருள், அதாவது ஒவ்வொரு தினத்துக்குமே ஒரு கருப்பொருள் இருக்கும். அதுவுமே கொஸ்டின்ஸ்ல கேட்பாங்க எக்ஸாம்ஸ்ல. இந்த நாளுக்கான இந்த வருடத்திற்கான கருப்பொருள் என்னன்னு பாத்தீங்கன்னா, நோய் அறிதல் சிகிச்சையின் முதல் படி என்பது. நோய் அறிதல், அதாவது டயக்னோசிஸ் ஃபர்ஸ்ட் ஸ்டெப் டு கேர் அப்படின்றதுதான் இந்த வருஷத்துக்கான ஒரு தீம். ஓகேங்களா? உலக அளவுல பாத்தீங்கன்னா 75க்கும் மேற்பட்ட நோயாளிகள் வந்து இந்த நோய் இருக்குதுன்றது தெரியாம இருக்கிறாங்க. நமக்கு ஏதோ ஒரு வகையில வெட்டு ஏற்பட்டுச்சுன்னா, காயம் ஏற்பட்டுச்சுன்னா, அது ரத்தப்போக்கு அதிகமா இருக்கும்போது நமக்கு அதை அறிய முடியும். ஏன்னா ரத்தப்போக்கு இருக்கக்கூடாது. ஒரு இடத்துல அடிபட்டுதுன்னா அந்த அடிப்பட்ட இடத்த ஓரளவு கழுத்தி பிடிச்சுல அந்த ரத்தப்போக்கு நிக்கணும். அப்படி நிக்காத பட்சத்துல அது வந்துகிட்டே இருக்குதுன்னா அது அப்போ வந்து உங்களுக்கு ஹீமோபிலியா நோய் இருக்கு அப்படின்னு அர்த்தம். சரிங்களா? அடுத்தது ஐஎன்எஸ் துருவ் பத்தி தெரிஞ்சுக்கணும். ஐஎன்எஸ் துருவ் தான் வந்து இந்தியாலேயே உருவாக்கப்பட்டு அணு ஆயுதமா ஏற்றிய ஒரு போர்க்கப்பல். ஓகேங்களா? நீர்லயே ஃபாலோ பண்ணக்கூடியது. இதுல அணு ஆயுதங்கள் தாங்கிய ஒரு போர்க்கப்பல் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்படுற முதல் இந்தியாவின் போர்க்கப்பல் என்னன்னா ஐஎன்எஸ் துருவ். இது மூலியமா அதாவது இந்த பெருங்கடல்ல ஏதாவது ஒரு நடமாட்டம் இருக்கா, இல்ல மட்டும் அது இல்லாம ஒவ்வொரு ஸ்ட்ராட்டஜிக் கேப்பபிலிட்டி, அதாவது ஒரு செயல்திறனை வந்து மேம்படுத்துறதுக்காகவும் இந்த ஐஎன்எஸ் குரு அப்படின்ற ஒரு போர்க்கப்பலை பயன்படுத்துறாங்க. 10 செப்டம்பர் 2021 பில்ட் பண்ணியிருக்கிறாங்க. யாருன்னா இந்துஸ்தான் ஷிப்யார்ட் லிமிடெட், டிஃபென்ஸ் ரிசர்ச் டெவலப்மெண்ட் ஆர்கனைசேஷன் டிஆர்டிஓ மற்றும் என்டிஆர்ஓ, இந்த 3 ஆர்கனைசேஷனும் சேர்ந்து இந்த போர்க்கப்பலை வந்து உருவாக்கி இருக்கிறாங்க. இந்த போர்க்கப்பல்ல நிறைய வகையான மிசைல்ஸ், அதாவது ஆயுதங்கள் அதிகமா காணப்படுது. அது மட்டும் இல்லாம எலக்ட்ரானிக் இன்டெலிஜென்ஸ், மற்ற நாடுகள்ல இருந்து ஏதாவது அவங்க கப்பல்களுக்கு அச்சுறுத்தல் ஏற்பட்டாலோ அது சம்பந்தமான தகவல்கள் ஈஸியா திரட்டி கொடுக்கறதுக்கான ஒரு டெக்னாலஜி வைஸ் இந்த கப்பல்ல காணப்படுது. இந்தியாவோட மிசைல் டிஃபென்ஸ் ப்ரோக்ராம இதுல இன்ஸ்டால் பண்ணிருக்கிறாங்க. அதாவது மற்ற நாடுகள், எந்தெந்த நாடுகள்னா நம்ம எதிரி நாடுகள் இருக்கிற, இல்லைன்னா மற்ற நாடுகளோட கூட்டமைப்புல இருக்கிற இந்தியா பாத்தீங்கன்னா அந்த டிஃபென்ஸ் மெக்கானிசம் சிஸ்டம்ஸ் வந்து இதுல எனேபிள் பண்ணிருக்காங்க. அது மூலயமா மற்ற நாடுல இருந்து ஏதாவது அணு ஆயுதங்கள் உருவாகும், நம்ம நாட்டுக்கு எதிராக திருப்பப்பட்டாலோ இல்லைன்னா ஏதாவது மிசைல்ஸ் ஏதாவது லான்ச் பண்ணாலும் அதை ஈஸியா ஐடென்டிஃபை பண்ணி கண்டுபிடிக்க முடியும். அதோட பாத்வே எங்க இருந்து வந்திருக்கு அப்படின்றது முதற்கொண்டு அதெல்லாம் கண்டுபிடிக்க முடியும். இட் ப்ரொவைட்ஸ் ஏர்லி வார்னிங் ஆஃப் மிசைல் த்ரெட்ஸ் அண்ட் ஹெல்ப்ஸ் கேலிபிரேட் பேலிஸ்டிக் மிசைல் டிஃபென்ஸ். ஸோ அந்த டிஃபென்ஸ் சிஸ்டம்ஸ் மூலியமா ஈஸியா அதோட டேட்டாஸ் எல்லாமே எடுத்து கொடுத்துரும். முன்னாடியே, அதாவது அது அனுப்ப போறாங்க, அது ஸ்டார்ட் பண்ணிருக்கிறாங்க அப்படின்றத ஈஸியா இதாவது ஐடென்டிஃபை பண்ண முடியும். ஸோ சேட்டலைட் டெக்னாலஜி மூலியமா ஐடென்டிஃபை பண்ண முடியும். ஓகேங்களா? அடுத்தது ஃபர்ஸ்ட் பிரிக்ஸ் ஹெல்த் ஒர்க்கிங் குரூப் மீட்டிங் 15th ஏப்ரல் நடந்துச்சு. விர்ச்சுவலா முதல்ல பிரிக்ஸ் மாநாடு வந்து ஹெல்த் சம்பந்தமா, அதாவது சுகாதார பணிக்குழு கூட்டம் வந்து அண்மையில நடைபெற்றுச்சு. இது எங்க நடைபெற்றுச்சு அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா நியூ டெல்லியில. விர்ச்சுவல் அப்படின்னா ஆன்லைன்ல எல்லாருமே கலந்துக்கிட்டாங்க. ஒவ்வொருத்தருமே, அதாவது ஒவ்வொரு நாடு சார்ந்த பிரிக்ஸ் அப்படின்றது ஒரு கூட்டமைப்பு, 5 நாடுகளின் கூட்டமைப்பு ஆரம்ப காலகட்டத்துல. ஆனா இப்ப பாத்தீங்கன்னா நிறைய நாடுகள் வந்து இணைஞ்சிருக்கு. அது என்னென்ன நாடுகள்னு தெரிஞ்சுக்கணும். ஏற்கனவே பிரிக்ஸ் அப்படின்றது BRICS, இந்த ஒவ்வொரு எழுத்துக்களுக்குமே ஒரு கண்ட்ரி சேர்ந்திருக்கும். பிரேசில், ரஷ்யா, இந்தியா, சைனா அண்ட் சவுத் ஆப்பிரிக்கா. இதோட சேர்ந்து ஈஜிப்து, இத்தியோப்பியா, UAE மற்றும் இந்தோனேஷியா கடந்த 5 நாடுகள், அதாவது 4 நாடுகள் எக்ஸ்ட்ராவா மொத்தம் 9 நாடுகள் இப்ப பிரிக்ஸோட உறுப்பினர்களா செயல்பட்டு வருது. பிரிக்ஸோட இந்த வருஷத்தோட கருப்பொருள், அதாவது இந்த மீட்டிங்கோட கருப்பொருள் என்னன்னு பாத்தீங்கன்னா, பில்டிங் ஃபார் ரிசைலன்ஸ், இன்னோவேஷன், கோஆபரேஷன் அண்ட் சஸ்டைனபிலிட்டி. அதாவது மிழ்திறன், புதுமை, ஒத்துழைப்பு மற்றும் நிலைத்தன்மை ஆகியவற்றை கட்டமைத்தல். அதை பத்தி இந்த தீம் அப்படின்றது இந்த வருஷத்துக்கான இந்த மீட்டிங்கான தீம். இப்போ பிரிக்ஸோட முக்கியமான நோக்கம் என்ன அப்படின்னா, ஃபோக்கஸ் ஆன் ஸ்ட்ரென்தனிங் கோஆபரேஷன் இன் பப்ளிக் ஹெல்த் இன்க்ளூடிங் கம்யூனிகபிள், நான் கம்யூனிகபிள் டிசீஸ் அண்ட் ஹெல்த் சிஸ்டம். ஸோ மக்களுடைய நோய்களை பற்றி, தொற்று நோய்கள், தொற்றா நோய்கள், பொது சுகாதாரத்துறையோட ஒத்துழைப்பை வலுப்படுத்துறது, இந்த காரணிகள் எல்லாமே, இந்த விஷயங்கள் எல்லாமே இது ரெஸ்பான்சிபிள் எடுத்து பண்ணிக்கிட்டு இருக்கு. அடுத்தது வேர்ல்டு சாகாஸ் டே. சாகாஸ் அப்படின்னு சொல்லப்படுற ஒரு வண்டு. அந்த வண்டு உண்ணி போன்ற ஒரு வகை வண்டு, அதோட கழிவுகள்ல இருந்து இந்த வகையான நோய் வந்து உருவாகுது. இது வந்து ஏப்ரல் 14 ஒவ்வொரு வருடமும் அனுசரிக்கிறாங்க. இந்த 14ஆம் தேதி, அதாவது ஏப்ரல்
இந்த இந்த தேதியில வந்து இந்த நோயோட விழிப்புணர்வு வந்து உலகம் பூரா ஏற்படுத்துவாங்க. சோ இந்த நோயோட தாக்கம் எந்தெந்த நாடுல அதிகமா காணப்படுதுன்னு பாத்தீங்கன்னா, லாட்டின் அமெரிக்கா, சவுத் மற்றும் சென்ட்ரல் அமெரிக்கா மற்றும் மெக்சிகோ நாடுகள்ல அதிகமா பரவுது. சோ இது எதனால, எந்த பூச்சியினால பரவுதுன்னு பாத்தீங்கன்னா, ட்ரை அட்டோமைன் பக்ஸ் அப்படின்னு சொல்லப்படுற கிஸ்ஸிங் பக்ஸ் சொல்லப்பட்ட ட்ரை அட்டமைன் பக்ஸ் மூலியமா அதோட ஃபீசஸ், அதாவது அதோட கழிவுகள் மூலியமா பரவுது. அந்த கழிவுகள் நம்ம தொட்டாலோ, அந்த கழிவுகள் நம்ம சாப்பிடுற உணவுப் பொருட்கள்ல ஏதோ கலந்து இருந்தாலோ, மற்ற அதாவது நம்ம வளர்ப்பு பிராணிகள் அந்த கழிவுனால ஒரு நோய் ஏற்பட்டுச்சுன்னா அது மூலியமா நமக்கு பரவறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆனா இது அதிகமா இந்த லாட்டின் அமெரிக்கா பகுதிகள்ல அதிகமா காணப்படுது. இந்தியாவை சார்ந்தது இந்த நோய் கிடையாது. சோ இது வந்து ஒரு வகையான கிரானிக் இன்ஃபெக்ஷன். இதனால லீட்ஸ் டு எதுக்காகனா ஹார்ட் அட்டாக் வர அளவுக்கு இது ரொம்ப மோசமான ஒரு நோயை ஏற்படுத்தும். சரிங்களா? இது ஒரு ஒட்டுண்ணி வகையை சார்ந்தது. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த மாதிரி உண்ணி ஒரே ஒரு சின்னதா ஒரு விரல்ல இருக்கிற அளவுக்கு தான் இருக்கும். ரொம்பவே சின்னதா இருக்கும். அதோட கழிவு மற்ற உயிரினங்கள் ஏதாவது உண்டாலோ இல்ல அந்த கழிவு நம்ம உடல்ல பட்டாலோ நோய்கள் பரவதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. அடுத்தது இந்தியாஸ் ஃபர்ஸ்ட் செமிகண்டக்டர் ஸ்பெஷல் எக்கனாமிக் ஜோன். ஸோ செஸ் அப்படின்றதும் சரி, சிட்கோ இந்த மாதிரி பகுதிகள், அதாவது செஸ் ஸ்பெஷல் எக்கனாமிக் ஜோனு, சிட்கோ, ஓகேங்களா? இது எல்லாமே பாத்தீங்கன்னா ஒரு வகையான இண்டஸ்ட்ரி நிறைய வகையான தொழிற்சாலைகள் வந்து ஒரே இடத்துல இயங்கிட்டு இருக்கக்கூடிய இந்த பகுதியை தான் வந்து சிட்கோ அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்படுவாங்க. ஸோ இந்த செஸ்ல பாத்தீங்கன்னா முதல்ல குஜராத்ல செஸ் அமைக்கிறதுக்கான ஒரு அப்ரூவல் வந்து கொடுத்துருக்காங்க. என்ன வகையான ஸ்பெஷல் எக்கனாமிக் ஜோன் பாத்தீங்கன்னா, செமிகண்டக்டர் எல்லாமே நம்ம சர்க்கியூட் செய்யறதுக்கு பயன்படுது. செமிகண்டக்டர் சிப்ஸ் சர்க்கியூட் செய்யறதுக்கு பயன்படுது. உங்களுக்கு இது சம்பந்தமா ஒரு கேள்வி. இப்ப செமிகண்டக்டர் சிப்ஸ் செய்யறாங்கல்ல, அந்த செமிகண்டக்டர்னா சர்க்கியூட் சிப்ஸ். அந்த சர்க்கியூட் சிப் எந்த ஒரு எலிமெண்ட்னால செய்யறாங்க? எந்த ஒரு மூலக்கூறு இல்லைன்னா அந்த தனிமத்தை வைத்து அந்த சிப்பை வந்து தயாரிக்கிறாங்க அப்படின்றத நீங்க கமெண்ட் பண்ணுங்க. ஸோ இந்தியாவோட குஜராத் மாநிலத்துல பாத்தீங்கன்னா செமிகண்டக்டர் எக்கனாமிக் ஜோன்ஸை உருவாக்க போறாங்க. அந்த எக்கனாமிக் ஜோன்ஸ் அதிக அளவுல அதாவது இந்த செமிகண்டக்டர்ஸ் உருவாக்கப்படுற அந்த இண்டஸ்ட்ரீஸ் வந்து செயல்படுத்தும். இந்த இந்த இனிஷியேட்டிவ் யார் கொண்டு எடுத்திருக்கிறான்னு பாத்தீங்கன்னா, டாடா கம்பெனி வந்து அதோட ரெஸ்பான்சிபிள் எடுத்திருக்கு. இந்த இனிஷியேட்டிவ் எதுக்காக உண்மையிலே கொண்டு வரணும் ஒரு நோக்கம் இருக்குன்னா, இந்தியாலேயே வந்து நிறைய பொருட்கள் உருவாக்கப்படுது. ஆனா மற்ற நாடுகள் கிட்ட நம்ம வந்து சிப்ஸுக்காக, அதாவது சிப்ஸ்னா செமிகண்டக்டர்னா அந்த குறை கடத்திகளை வந்து இம்போர்ட் பண்ணிட்டு இருக்கோம். அந்த இம்போர்ட் பண்றதை வந்து தடுக்கணுன்றதுனால இங்கேயே செட்டப் பண்றதுக்கான ப்ராசஸ் தான் இது. ஸோ இதுக்கான அப்ரூவலும் கொடுத்துட்டாங்க குஜராத்ல செட்டப் பண்றதுக்கு. சரிங்களா? அடுத்தது மொத்த உள்நாட்டு உற்பத்தியில இந்தியாவோட தரநிலை என்னன்னு பாத்தீங்கன்னா 6வது இடத்துல போயிருக்கு. இதுக்கு முன்னாடி எந்தெந்த நாடுகள் இருக்குன்னு பாத்தீங்கன்னா, அமெரிக்கா முதல் இடத்துலையும், சீனா, ஜெர்மனி, ஜப்பான், ஐக்கிய ராஜ்யம் போன்ற அடுத்தடுத்த நாடுகள் அடுத்தடுத்த இடத்துலையும் பிடிச்சிருக்கு. இப்போ இந்த ஜிடிபி அப்படின்றது யார் இது கணக்கெடுத்து கொடுக்குறாங்க அப்படின்னா, IMF, அதாவது பன்னாட்டு நாணய நிதியம் அப்படின்ற அமைப்பு வந்து இந்த தரவுகளை வந்து வெளிப்படுத்தி இருக்கிறாங்க. இந்த தரவுகளை வெளியிட்டு இருக்கிறாங்க. இதுலதான் வந்து நமக்கு இந்தியா 6வது இடத்துல இருக்கு அப்படின்றது தெரிஞ்சுக்க முடியுது. இந்த IMF பாத்தீங்கன்னா 1944ஆம் ஆண்டு உருவாக்கப்பட்டுச்சு. இதோட தலைமையகம் எங்க இருக்குன்னா வாஷிங்டன் டிசில இருக்கு. டிசி அப்படின்றது கொலம்பியா மாவட்டம், கேபிட்டல் ஆஃப், அதாவது டிஸ்ட்ரிக்ட் ஆஃப் கொலம்பியா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்பட்டிருக்கு. ஓகேங்களா? இது பார்த்துக்கோங்க. இதோட அதாவது நம்ம இந்தியா ஜிடிபியோட ரேங்க்ல எத்தனாவது ரேங்க்ல இருக்குன்னா 6th ரேங்க்ல இருக்கு. அடுத்தது லதா தீனநாத் மங்கேஷ்கர் விருது 2026. லதா மங்கேஷ்கர் ஒரு சிறந்த பாடகி. அந்த பாடகியோட நினைவா கொடுக்கப்படுற ஒரு விருது தான் லதா தீனநாத் மங்கேஷ்கர் அவார்ட். இது வந்து ஒரு கௌரவ விருது. இந்த விருது யாரெல்லாம் ஒவ்வொரு வருடத்திலையும் சிறந்த தொழில்நுட்பம் சார்ந்து, சிறந்த தகவல் சார்ந்து, சிறந்த பொழுதுபோக்கு சார்ந்து, சிறந்த ஒரு நபரா தேர்ந்தெடுத்து அவங்களுக்கு வருஷத்துக்கு ஒரு தடவை சில பேருக்கு அந்த அவார்டு கொடுப்பாங்க. இந்த அவார்டு கொடுக்கக்கூடிய அந்த குரூப் என்னன்னு யாருன்னு பாத்தீங்கன்னா லதா, அதாவது மாஸ்டர் தீனநாத் மங்கேஷ்கர் மெமோரியல் ட்ரஸ்ட் அப்படின்ற ஒரு ட்ரஸ்ட் அமைப்பு தான் வந்து இந்த அவார்டை பரிந்துரைக்குது. இந்த அவார்டு மூலியமா நிறைய பேர் அவங்களுக்கு உண்டான ஒரு கௌரவத்தை நிலைநாட்டிக்கிறாங்க. இப்போ முதல்ல இந்த அவார்டு பாத்தீங்கன்னா 2022ல ஒரு கௌரவத்துக்காக உருவாக்கப்பட்டது. அப்போ அந்த வருஷம் பாத்தீங்கன்னா பிரைம் மினிஸ்டர் திரு நரேந்திர மோடி அவர்கள் இந்த அவார்டை வாங்கினாங்க. அதுக்கு அடுத்தது பாத்தீங்கன்னா அடுத்த வருஷம் ஆஷா போஸ்லே இப்ப இறந்தாங்க இல்லையா, அவங்க
சிங்கர் ஆஷா போஸ்லி விருது வாங்கினாங்க. அதுக்கப்புறம் சிறந்த நடிகர் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப நாளா திரைத்துறையில் இருக்கிறதுக்காக அமிதாப் பச்சனுக்கு ஒரு அவார்ட் கொடுத்தாங்க. அந்த அதுக்கப்புறம் குமார் மங்களம் பிர்லா, பிர்லா பிளானட்டோரியம், இந்த பிர்லா குரூப்ஸ் ஆஃப் கம்பெனிஸ்ல இருக்கிறவர் பிசினஸ் மேன், அவருக்குமே இந்த லதா தீனநாத் விருது வந்து கிடைச்சிருக்கு. இப்போ அண்மையில 2024 எக்கனாமிக்ஸ், அதாவது அமைதிக்கான நோபல் பரிசை வெற்றி பெற்ற கைலாஷ் சத்யார்த்தி அவர்கள் வந்து அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்கிறாங்க. இது ஒவ்வொரு வருஷமும் ஏப்ரல் 24 செலிப்ரேட் பண்ணி அந்த அவார்டை கொடுக்குறாங்க. ஸோ இந்த வருஷத்துக்கான அவார்டா தேர்ந்தெடுக்கப்பட்டவர் யார், இந்த வருஷம் இந்த அவார்டுக்கான தேர்ந்தெடுக்கப்பட்டவர் யாருன்னு பாத்தீங்கன்னா கைலாஷ் சத்யார்த்தி. இவர் ஏற்கனவே ஒரு எக்கனாமிக்கான நோபல் பிரைஸ் வாங்கியிருக்கிறார். ஓகேங்களா, அதை பார்த்துக்கோங்க. ஸோ இந்த கைலாஷ் சத்யார்த்தி அப்படின்றவர் 2014 நோபல் பிரைஸ் வாங்கியிருக்கிறாரு. இவர் கருணா அப்படின்ற நேம் வச்சு ஒரு புத்தகம் எழுதியிருக்கிறார். ஏன்னா எக்கனாமிக்ஸ், அதாவது இந்த பீஸ் சம்பந்தமா, இந்த மனிதத்துவ சம்பந்தமா. கருணானா கருணை, கருணை அப்படின்றது தமிழ்ல, அது இங்கிலீஷ்ல கருணா அப்படின்ற பேர்ல வெளியிட்டிருக்கிறாங்க. ஓகேங்களா. சோ இது சாரா சம்பந்தமா ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா நீங்க கமெண்ட்ல தெரியப்படுத்துங்க. அடுத்த கரண்ட் அஃபேர்ஸ் நாளைக்கு உங்களை சந்திக்கிறேன். இதுக்கு முன்னாடி பட்ட கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்கணும்னா நம்ம சேனல்ல போயிட்டு பாருங்க. மறக்காம நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்க. அப்பதான் தினமும் போட்ட கரண்ட் அஃபேர்ஸுக்கான லிங்க் வந்து உங்களுக்கு கிடைக்கும். அதோட பிடிஎஃப் எடுத்து படிக்கலாம். உங்களுக்கு தெரிஞ்ச நண்பர்களுக்கு இதை தெரியப்படுத்துங்க. யூபிஎஸ்சி, டிஎன்பிஎஸ்சி போன்ற போட்டித் தேர்வுகள்ல உங்களுக்கு கண்டிப்பா உங்க நண்பர்கள் தெரிஞ்சிருக்கும், உங்களுக்கு சார்ந்து இருக்கிறவங்க இருப்பாங்க. அவங்களுக்கு இந்த வீடியோ அனுப்புங்க. ஒரு ரிவிஷன் பண்ண மாதிரி அவங்களுக்கு இருக்கும். ஓகேங்களா. அடுத்த வீடியோல உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ.